சொல்லப்படும் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பாக இன்னும் இறுதியான முடிவு எட்டப்படாத நிலையில் அதிமுகவின் இபிஎஸ் பிரிவு 2 தேர்தல்களில் அந்த சின்னத்தை பயன்படுத்தி இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தல், அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றிலும் இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ் பிரிவு அதிமுகவே பயன்படுத்தி இருப்பதால் சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ் பிரிவு அதிமுக பயன்படுத்தக்கூடாது என்று இன்று ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது உரிமையியல் வழக்குகள் மீதான விசாரணையில் தீர்ப்பு முடிவு எட்டப்படும் வரை இரட்டை இலை சின்னத்தை ஒரு பிரிவினர் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரப்பட்டது. இது குறித்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பியதற்கு தலைமை தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு வாரத்தில் இரட்டை இலை சின்னம் யார் பயன்படுத்தலாம் என்பது குறித்து தேர்தல் ஆணையத்தின் பதில் மனு தாக்கல் செய்யப்படும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் இன்னும் ஒரு வார காலத்தில் இரட்டை இலை சின்னமானது இபிஎஸ் பிரிவுக்கா ஓபிஎஸ் பிரிவுக்கா அல்லது 2 தரப்புக்கும் இல்லாமல் அது முடக்கி வைக்கப்படுமா என்பது குறித்து தலைமை தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் தகவலை வைத்தே முடிவு செய்யப்படும். அதுவரை இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவதற்கான இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்றும், இதுபோன்று பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பிரிவினர் மட்டுமே இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவதற்கு மனுதாரர் சூரியமூர்த்தி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தலைமை தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஒரு வாரத்தில் முடிவு அறிவிக்கப்படும் என உயர்நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு வாரத்தில் இரட்டை இலை யாருக்கு என்பது தொடர்பான திட்டவட்டமான உறுதியான முடிவு நீதிமன்றத்தின் மூலமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பானு, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.